ஹிதேந்திரன் என்ற 15 வயது இளைஞனின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்ட நெகிழ்ச்சியான சம்பவம் மக்களிடையே பெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளது. உயிருக்கு போராடுபவர்களை காப்பாற்ற உடல் உறுப்பு தானம் மீது ஏராளமானோர் ஆர்வம் காட்ட தொடங்கியுள்ளனர். பெங்களூரைச் சேர்ந்த சிறுமி அபிராமி 9 வயதே ஆன இவளுக்கு இதயத்தில் வீக்கம் என்று கூறியது மருத்துவ உலகம். மருந்து மாத்திரைகள் மூலம் காப்பாற்ற முடியாத இந்த குழந்தைக்கு மருத்துவத்தின் கடைசி கட்டமான ஸ்டெம் செல் சிகிச்சையும் அளிக்கப்பட்டது. அதிலும் குணமடையாமல் நாட்களை எண்ணிக்கொண்டிருந்த அபிராமிக்கு மாற்று இதயம் ஒன்றே முடிவாக இருந்தது. இந்நிலையில் தன் இதயத்தை கொடுத்து அபிராமியை உயிர் பிழைக்க செய்திருக்கிறார் ஹிதேந்திரன் என்னும் 15 வயது சிறுவன். ரொம்ப பெருசாச்சு. அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு இந்த மெடிசின்ஸ் ஒன்றும் இல்லை. மெடிசின்ஸ் தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தாச்சு. 6 மாதத்துக்கு முன்னாலே இந்த குழந்தைக்கு ஸ்டெம் செல்ஸ் தெரப்பி யூஸ் பண்ணியாச்சு. ஆனால் அது ஒரே வழி. பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் தான். என் குழந்தை எனக்கு பொழைச்சிருக்கேன், அவங்கனால தான் குழந்தை பொழைச்சிருக்கு. என்னால் இது சாகுற வரைக்கும் என்னால் மறக்க முடியாது. எவ்வளவோ ஒரு நாளும் நான் தவிச்சிருக்கேன். என் குழந்தை நல்லபடி ஆகுமா, என் கைக்கு வருமானு நான் எழுந்திருக்கேன். ஆனால் இன்னைக்கு என் குழந்தை என்கிட்ட பேசுகிறான். மறுஜன்மம் எடுத்து நான் பேசியிருக்கேன் அவர்கிட்ட. என்ன மறுபடியும் அம்மானு கூப்பிடுறேன்னு சொல்லி ஆசைப்பட்டு கேட்டிருக்கேன். என்னால் அதெல்லாம் மறக்கவே முடியாது. சென்னை திருக்கழுக்குன்றத்தைச் சேர்ந்த ஹிதேந்திரன் சில நாட்களுக்கு முன்பு பைக் விபத்து ஒன்றில் படுகாயமடைந்தான். இவனை பரிசோதித்த மருத்துவர்கள் தலையில் அடிபட்டதால் மூளை செயலிழந்து விட்டதாகவும் மீண்டும் செயல்பட வாய்ப்பு இல்லை என்று தெரிவித்தனர். ஹிதேந்திரனின் பெற்றோர் இருவரும் மருத்துவர்கள் என்பதால் நிலைமையை புரிந்து கொண்டனர். உயிர் பிழைக்க முடியாத தங்களது மகனின் உடல் மற்றவர்களுக்காவது உயிரளிக்கட்டும் என்று அவர்கள் முடிவெடுத்தனர். உடனடியாக ஹிதேந்திரனின் இதயம், கண், சிறுநீரகம், நுரையீரல், கல்லீரல் ஆகியவற்றை தானம் அளித்தனர். இப்போது என் குழந்தைய நான் பொழிச்சிடுவான்னு மடதனமாக நான் அங்கேயே வச்சுருந்தேன்னா நிச்சயமாக ஒரு 10 நாள் கழித்து நிச்சயமாக இறந்துருப்பான். உறைஞ்ச ரத்தத்தெல்லாம் எடுத்துகிட்டு 48 மணி நேரம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். குழந்தை கண்ணே திறக்கல. அப்போ நானும் எங்கள் மனைவியும் முடிவு பண்ணிட்டோம். குழந்தை மற்ற உறுப்புகள்லாம் நல்ல முறையில் செயல்பட்டு இருந்தது. காரணம் மூளை இறந்து போச்சு. ஆனால் மற்ற இருதயம், சிறுநீரகம் எல்லாம் இருந்தது. நாங்கள் பல பேருக்கு சொல்லியிருக்கோம், படித்து ஆச்சரியப்பட்டிருக்கோம். அதனால் எங்களுக்கு அது கொடுக்கறது எங்களுக்கு ஒன்றும் தப்புன்னே தோணல் ஆரம்பத்தில் இருந்து. ஹிதேந்திரனது இறப்பு தங்களால் ஈடுகட்ட முடியாது என்றாலும் அவனால் 6 பேருக்கு வாழ்க்கை கிடைக்கும் என்கிற உணர்வு ஒன்று போதும் என்கிறார்கள் இந்த பெற்றோர்கள். தன் உயிர் கொடுத்து பிற உயிர்களை பிழைக்க செய்த ஹிதேந்திரனை போல மற்றவர்களும் உடல் உறுப்புகளை தானமளிக்க முன்வந்தால் வாழ்க்கையின் இறுதி கட்டங்களை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கும் எத்தனையோ பேருக்கு வாழ்வளிக்க முடியும் என்பது நிச்சயம். சன் செய்திகளுக்காக ஆர். கஜலட்சுமி. பணத்துக்காக குழந்தை கடத்தி